இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க ஐயா? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஐயா. சார் நம்ம அடுத்து நான் உங்களை ஒரு 7 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். இந்த மங்களாம்பிகா மெஸ்ல மட்டும் போய் சாப்பிடாதீங்க சார். நேற்று சாப்பிட்டு ஐயோ பெரிய டார்ச்சரா இருக்கு சார். சரி சார். ஐயோ அந்த நாகேஷ் படம் மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு அவன் போடும்போது நினைச்சேன் என்ன ஆகுதுன்னா அதே போல ஆயிடுச்சு. இந்த சங்கர் எங்க டீம்ல மாயவரத்தில் இருக்காரு சார். என்னை கூட்டு போய் இன்னைக்கு இப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் உயிர் போற நிலைமையில இருக்கிறாங்க. ஓகே, உங்க கேள்வி என்ன? 7 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க? சரி சார். நான் உங்களை 7 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க விதிமுறைகள் நடந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா தாங்க சார் இருக்கு. இப்ப வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சார். நான் கொஞ்சம் இறங்க முகமா இருக்கு. கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நான் விடுங்க சார். நீங்க நிச்சயமா போயிடுவீங்க சார். நீங்க நல்ல மனிதர் சார். கொஞ்சம் உங்ககிட்ட எல்லாமே நேர்மையான குணாதிசயமா இருக்கு. ஒரே விஷயம், அரசியல் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. ஜாதிய சங்கங்கள் போய் எதுவுமே சப்போர்ட் பண்ணாதீங்க. தொழிலை மட்டும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க அரசியல் எல்லாமே ஜாதி சங்கம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது சார். மேல இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கலாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அதனால பேப்பர்ல டிவியில பார்க்கலாம். என்ன சார்? இல்ல சார், இப்ப நான் வந்து நிறைய சொந்த தொழில் எல்லாம் பண்ணேன். என்னது சொந்த தொழில்? இல்ல அதான் சார் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார். நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க 100% ஜெயிப்பீங்க. நீங்க 100% ஜெயிப்பீங்க. நீங்க தஞ்சாவூர் புனேல் மாரியம்மனே உங்களுக்கு ஒரு வழிபாட்டுக்கான தெய்வம் சார். சோ நீங்க அரசியல் மட்டும் போவாதீங்க, ஜாதி சங்கங்கள் போவாதீங்க. அதான் என்னோட அட்வைஸ். யூ வில் வின் த கேம். தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. சரண்யா, சரண்யா எங்க காணாம போயிடுறீங்க? சார் நான் பேசிட்டே இருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிட்டே இருக்கு சார். இவரை வந்து குறிப்பா அரசியல் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, அதாவது நான் அரசியல் நல்லா தெரிஞ்சாலும் சரி, அதாவது எனக்கு வந்து எல்லாத்தோட அரசியல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. எவனுமே யோகியம் கிடையாது சார். அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்க நினைச்சுப்பீங்க வந்து 2 எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பயங்கர உண்மையில பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேப்பர்ல டிவி எல்லாம் வரும். உனக்கு திராணி இருக்கா, தில் இருக்கா, செயல்படாத அரசுகள் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நைட் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிப்பாங்க சார். ஆமா, இது வந்து இன்னைக்கு இல்ல சார். இது காலங்காலமா இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் வந்து எவ்வளவு நாள் தான் முட்டாளா இருக்கிறது. எல்லா பயிர்களும் ஒண்ணுதான் சார். நீங்க யூ நேம் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, யாரும் சரியில்லை. இந்த ஜாதி சங்கம் பின்னாடி போனோம். ஏன்னா எந்த ஜாதி சங்கமும் நம்மளை படிக்க வைக்கல, எந்த ஜாதி சங்கமும் நம்மளை தூக்கி விடல, எந்த ஜாதி சங்கமும் நமக்கு வந்து பிரச்சனைக்குன்னா வந்து வந்திருக்காங்கன்னா வரல. நம்ம அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் ஹெல்ப் பண்ணலாம் பண்ணல. அப்போ எதுக்கு ஜாதியை போய் பிடிச்சிக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு? ஜாதியும் வேண்டாம், வந்து நமக்கு கட்சிகளை வேண்டாம். நாம வந்து சோத்து கட்சியில் இருப்போம். அதுதான் நல்லது சார். நீ அதுக்காக தான் சொன்னேன். அவரே இப்ப நம்ம ஏற்கனவே கும்பகோணத்துல இருந்து பேசுறவர் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து டெம்ப்ட் ஆயிடுவார் சார். நீ அது வந்து எமோஷனலி கனெக்டட். அவரை சீக்கிரம் தூண்டி விட்டீங்கன்னா அவர் போய் இறங்கி அடிச்சிருவார். அதுக்காக தான் அந்த விஷயம் சொன்னேன். சரியா, நீங்க மியூட் ஆயிட்டீங்க. இந்த பொண்ணு நான் மியூட் ஆயிட்டு முன்னாடி. சரண்யா, சரண்யா, சரண்யா இப்பதான் கேக்குது சரண்யா. சொல்லுங்க சரண்யா, ப்ளீஸ் சரண்யா. ஒரு 2 செகண்ட் பேசாட்டி கூட மியூட் ஆயிடுது சார். எஸ் சார். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வேதம் புதிதில்லை எப்படி அவங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆழமான கருத்து இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். பாலுத்தேவன் சொல்றீங்களா? நொடிக்கு 100 முறை. அந்த தேவன் என்பது நீங்க என்ன படிச்சு வாங்கின பட்டமா? அப்படியே பலார் பலார் பலார்னா அப்படி இருந்தா சார். இப்ப நீங்க சொன்னது செம்மையா டக்குனு எனக்கு அதுதான் சார் மைண்ட்ல வந்தது. நீங்க சரண்யா ஐயங்கார் சொல்றீங்க. ஐயங்கார் என்பது நீங்க படிச்சு வாங்க பட்டமா? சார் நான் வெறும் சரண்யா தான் சார். சரி சரி. எஸ் சார், எஸ் சார். சீமாலா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சீமேலா இணைப்புல இருக்கீங்க. சரிங்க மேடம். அம்மா வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ 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 வணக்கம்மா. உங்க பேர் என்ன? பேசுங்க. வணக்கம் சார். நாங்க குடும்பத்தோட நாங்க திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. இப்ப இடையில வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போக முடியல. கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சார். இல்லம்மா, நீங்க உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம். புனிதா. புனிதா, உங்களுக்கு பணம் இல்லையா இல்ல போக முடியலையா? இல்ல பணம் இருக்குது சார். எங்களால போக முடியல. வெள்ளம் வந்துருச்சு, தடங்கல் மாதிரி ஆயிடுச்சா இல்ல என்னன்னு தெரியல. சரி, நான் உங்களுக்காக இப்ப நான் முருகர் நைட் மீட் பண்ணுவேன். சாப்பிட வருவார். அவர்கிட்ட பேசிடுறேன் நான். என்னங்க சார்? எங்க வீட்டுக்கு வருவார். நைட்டு சாப்பிட வருவார். திருச்செந்தூர் முருகர் வரன்னு இருக்காரு 10 மணிக்கு. எங்களுக்காக கொஞ்சம் பிரார்த்தனை. நான் அவர்கிட்ட நேராக சொல்லிடுறேன். நான்
திருவாரூர் புனிதாவும் அவர் குடும்பத்தினரும் உன்னை வந்து தரிசிக்க கொஞ்சம் அருள் பாலிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? நான் நிச்சயமா சொல்றேன். நல்லா இருப்பீங்க புனிதா. ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. கட்டாயம் இந்த வாட்டி பௌர்ணமி வந்து நீங்க முருகரை பார்த்துருங்க, கவலைப்படாதீங்கம்மா. தைப்பூசம் 25, 26 நல்லா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிடுங்கம்மா. சரிங்களா? தேங்க்யூ. ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேர் ராதாகிருஷ்ணா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ராதா, சொல்லுங்க ராதா. சார், எனக்கு வந்து இறைநிலை ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் அதிகம் சார். அதனால இறைநிலை அடையணும், அது எந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேங்க சார். அதுக்காக இறைநிலை அடையணும், இறையை அடையணும். ஆமாங்க சார். சரிம்மா. அதாவது அம்மா, அதாவது உங்க ஃபுல் பேர் என்னம்மா? ராதாங்க சார். ராதா. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது இந்த வித்தியாசமான அம்மன் பேர்லாம் வச்சாங்களா? பவானி அது போல ஏதாவது பேர்லாம் வச்சிருந்தாங்களா இதுக்கு முன்னாடி? ஏதாவது இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். வச்ச பேரு ராதா தானே? ஆமாங்க சார். ஓகே. அதாவது என்னன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, தெளிவா பேசுறீங்க ராதா. விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சார், நான் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார், நாமக்கல் மாவட்டம் தாங்க சார், அதே டிஸ்ட்ரிக்ட் தான். இல்ல, எந்த ஊர்? நாமக்கல் எந்த ஊரு? நாமக்கல்ல எருமப்பட்டி சார், கிராமம். எருமப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா? சரிம்மா, இருக்கு. ஓகே. அதாவது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ராதா, நீங்க இந்த எண்ணம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுமா. அதாவது இது வந்து லௌகீக வாழ்க்கை. நீங்க உங்களோட ஃபேமிலி இதை வந்து எண்ட் டு எண்ட் நீங்க லைஃப்பை வந்து இன்ச் பை இன்ச்சா என்ஜாய் பண்ணி வந்து லீட் பண்ணிடுங்கம்மா. நீங்க இறைநிலையை இப்ப இறைநிலையை ஏன் அந்த எண்ணம் வந்தது உங்களுக்கு? எதனால உங்களுக்கு எண்ணம் வந்து ராதா இந்த எண்ணம்? இல்லைங்க சார், எனக்கு அப்பா அதெல்லாம் அந்த இதுதாங்க சார், ரொம்ப அந்த இதுலயே இருக்கனால எனக்கும் அந்த அதுல ஒரு ஈடுபாடுங்க சார். இல்ல வேண்டாம், இறைவனை சேரணும். இல்ல அதெல்லாம் எல்லாருமே இறைவன் தான். நீங்க செத்தப்புறம் யாரும் எங்க போறோம் எவனுக்கு தெரிய போகுது. சரிங்களா? அதனால அது வந்து நம்ம ஏன் வாழும்போது சாவை பத்தி நினைச்சிட்டு எங்க போறோம்ட்டு நல்லதை பண்ணுவோம். நம்ம ஏன் இறைநிலையை அடையணும், இறைவனா மாறிடுவோமா? இல்லைங்க சார், அந்த மாதிரி நான் சொல்ல வரலைங்க சார். எனக்கு வந்து அதுல ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப வேண்டாம்னு சொல்றேன். சரிங்க சார். ஆமா, நீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு எதுக்கு வரணும்னு கேக்குறேன். கடவுள் மேல நம்பிக்கை வேற, ஆன்மீகத்துல ஈடுபாடுன்னு வேறம்மா. ஸோ நான் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது மத்தியானம் மட்டும்தாம்மா. நீங்க யோகா பண்ணலாம், தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். அது உடம்புக்கு நல்லது. தியானம் வந்து நான் பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ மை ரிக்வஸ்ட் வந்து நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தியானம், நான் இறையை அடைய போறேன், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்குன்னா அது நல்லதுக்கு இல்லை ராதா. சரிங்களா? நன்றிம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. தேங்க்யூமா. அடுத்த நேர இணைப்புல இருக்கீங்க, மலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அண்ணா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன்னா. சொல்லுங்க மலர். ஆனா நான் உங்களை வந்து திருச்செந்தூர்ல ஒரு டைம் மீட் பண்ணிருக்கேன்னா. சரிம்மா. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதே மாதிரி பௌர்ணமிக்கு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் பண்ணதுன்னா. நீ தர்மயுத்தம் படம் ஏதாவது சமீபத்துல பாத்தீங்களா? ரஜினி படம். எந்த படம்மா? தர்மயுத்தம் ரஜினி படம் கதை மாதிரி சொல்றீங்க நீங்க. அததான் அவனை செயின்ல போட்டு, தர்மயுத்தமா காளி படமா ஏதோ ஒரு படத்தை செயின்ல கட்டி போட்டு. இது ஒரு 1.5 வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. நான் எனக்கு அம்மா இதுக்கு வந்து ஒரு மருந்து. உங்களுக்கு வயசு என்ன, 38 39? எனக்கு 44 ரன்னிங். 82 81? 89 89? ஆமாங்கண்ணா, 79ங்கண்ணா. அதான் கேட்டேன். நீங்க 89ன்றீங்க. 80 என் வயசுல ஒரு வயசு பெரியவங்க இருக்கீங்கன்னு பார்த்தேன் நான். ஓகே அம்மா, அதாவது இது வந்து இதுக்கு மருந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கு. அந்த மருந்து வந்து உங்க கணவர் பேர் என்ன? கணவர் ஆனா நான் வீட்டுக்கார விட்டு பிரிஞ்சு ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சுன்னா. இப்போ பிரிஞ்சுதான் இருந்து பிள்ளைங்களை பாத்துட்டு இருந்தேன். பட் இப்ப என்னன்னா ரீசெண்டா அவர் இறந்து ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு. சரி, இப்ப நீங்க மறுபடியும் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லங்கண்ணா, பிள்ளைங்களோட தனியா தான் இருந்தேன். சரி, அதாவது மருந்து வந்து கணவர் தான் மருந்துமா. இது நிச்சயமா நீங்க உங்களுக்கு ஒரு மறுமணம் உண்டுமா. அப்போ இந்த பிரச்சனை பிள்ளைலாம் பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன்னா.
ஏன் அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க பொண்ணுக்கு தானே மேரேஜ் ஆச்சு, உங்களுக்கு ஆகலல்ல? ஆமா இல்லம்மா, நீங்க நான் சொல்ற தவறா நினைக்கிறீங்க. நான் கிண்டலுக்கெல்லாம் பேசலம்மா. நீங்க மலேசியால இருந்தா டைம்ஸ் கால்ஸ் வருமா, 55 வயசு ஆச்சு 60 வயசு ஆச்சு எங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்லாம் நிறைய பேர் கேட்பாங்கம்மா, பெண்கள்லாம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் போது நீங்கள் கட்டாயம் கல்யாணம் வந்து உங்களுக்கு ஒத்த ஒரு மனிதர் கிடைப்பார். பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னா அவள் லைஃப் அவள் புருஷன் அவள் பேரம்பத்தியோட இருக்க போகிறான், இதில் என்ன இருக்குது? பட் எண்ட் ஆஃப் த டே நெட் நான் சொல்கிறேம்மா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்னா நீங்களும் இந்த நம்ம இப்போ ராதாக்கு சொன்ன மாதிரி ஆன்மீக பக்கம்லாம் அதிகம் போகாதீங்க. இது வந்து வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நீங்கள் போங்க, அந்த மலை தான் சாமி. ரெண்டாவது போனீங்கன்னா காலையில் வந்து அண்ணாமலையார் அந்த மலையை சுற்றி முடிக்கிறீங்கன்னா சாயந்தரம் போய் ஏதோ ஒரு நாளில் காஞ்சிபுரம் காமாட்சி முன்னாடி சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பார்த்துட்டு வாங்கம்மா. உங்கள் மனநிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும், நல்லா இருப்பீங்க. நான் சொன்ன விஷயத்த நான் ஏதோ கிண்டலுக்கு சொல்கிறேன், கேலிக்கு மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி சொல்ல, ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நான் சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க மலர். உங்களோட வாழ்க்கையிலும் மொட்டு மலராகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைம்மா. ரொம்ப இனிமே கிடைக்கிறது இல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாது. சரிம்மா பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்களேன், நான் ஒரு விஷயம் இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேம்மா, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத மலர். கடவுள் நம்பிக்கையே கிடையாது எனக்கு, சுத்தமாக கிடையாது. 96 வரைக்கும் நான் ஒரு 400 பிள்ளையார் சிலையை உடைச்சிருக்கேம்மா. நான் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு கொள்கை பிரிப்போடலாம் வாழ்ந்துருக்கேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100 பேர் தான் அயோத்தி கோயிலுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. யாருன்னா ரஜினிகாந்த், டிவிஎஸ் சேர்மனு, அப்புறம் வந்து அப்பாசாமி ரியல் எஸ்டேட் சேர்மனு, இது போல் சூஸ் பண்ணி, அப்புறம் இந்து பத்திரிகையோட ஓனர் மாலினி பார்சாரதி, தினத்தந்தி ஓனர் வந்து பாலசுன் ஆதித்தன் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து 100 பேரில் 98 பேர் ரஜினியோ தனுஷோ இளையராஜா எல்லாருமே ஸ்பெஷல் இன்வைட்டிஸ். ஆனால் ஆக்சுவல் இன்வைட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், PM நாகராஜன், P சொக்கலிங்கம், ஆண்டாள் P சொக்கலிங்கம். அப்போ 96 நான் சாமி கும்பிடல. 2006, 2016, 2023 உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிராண பிரதிஷ்டை அயோத்தியில் நடக்க போகுது. எனக்கு அதுக்கு இன்விடேஷன் வருது. எனக்கு இன்விடேஷனா கார் பாஸோட வித் நம்பரோட நான் ஜனவரி 20 அங்கே இருக்கணும். நான் போல. அது 2வது விஷயம். அது யாருக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் என்னன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுமா. எனக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க மனநிலைக்கு இன்னைக்கு காலைல வாந்தி எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த எனக்கு இப்போ முதல்ல டிராவல் அவ்வளோ பிடிக்குமா. இந்த மாதிரி பைத்திய மாதிரி டிராவல் பண்ணுவேன். ஆனால் இப்போ டிராவலே பிடிக்கலமா. என்னம்மா உங்களுக்காகவும் ரொம்ப வேண்டிக்கிறேன்னா உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். நீங்க நிறைய நான் பாத்திருக்கேன் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு, நான் பாக்குறேன். எப்ப வர்றதெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்காக நாங்களும். நீங்க அந்த இப்ப நீங்க என்ன வேலை போறீங்களா நீங்க மலர்? நான் ஜாப்ல இருந்தேன். நான் வந்து இதுல எனக்கு கொஞ்சம் 10th குவாலிஃபைடு இல்லை, எனக்கு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நிறுத்திட்டாங்க. இப்ப நிறுத்தி 5-6 மாசம் ஆச்சுன்னா நான் இப்ப வந்து 10th போட்டிருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு 10th எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிபிகேட் வச்சு வேற வேலை போறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்க ஏதாவது உதவினா எங்க டீம்ல அங்க வந்து திருகோவிந்தன் இருக்காரு, நம்பர் 2 வந்து முத்தமிழ் செல்வன் இருக்காரு, ராஜேந்திரன் சார் இருக்காரு, அப்புறம் வந்து தஞ்சாவூர் ராஜா இருக்காரு. ஸோ எதுவும் ஹெல்ப் பண்ணா நீங்க அவங்களை கேளுங்க. சண்முகம் பெரம்பலூர்லாம் இருக்காங்க. என்னால முடிஞ்சனா உதவி ஷுவரா பண்றேம்மா. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணன். நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்கம்மா. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் ரவி பிரபா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் பிரபா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அண்ணா ஈரோடு மாவட்டம்னா பவான் சேகர் புங்கார் காலனிங்கண்ணா. உங்க பேர் பிரபாவா? சத்ய பிரபாங்கண்ணா. சத்ய பிரபா. சொல்லுங்க பிரபா. நம்ம ஏற்கனவே பாத்துருக்குமா பிரபா? அண்ணா இன்னும் பார்த்தது இல்லைங்கண்ணா. ஓகே, சரி. டைம் நீங்க கால் பண்ணி பேசிருக்கீங்க, ஆனா பார்த்தது இல்லைங்க. நீங்க கொரோனா டோனரா? கொரோனா டோனரா நீங்க? அம்மா சத்ய. ஆமா, அந்த கொரோனா பணம் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் கூப்பிட்டு பேசணுமா 100%. அப்ப நான் பேசிருப்பேன். உங்க நம்பர் இருக்கும், இருங்க. உங்க நம்பர் நான் சொல்லுவா இப்போ. ஒரு நிமிஷம் கரெக்டா இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க அக்கா, இருங்க. நீங்க வந்து என்ன, நான் சரண்யா மாதிரி அறிவாளி எல்லாம் கிடையாதுமா. நீங்க வந்து நீங்க டக்கு டக்குன்னு கேளுக்கிட்டா நான் என்ன பண்றது? அம்மா உங்க கணவர் பேர் ரவிச்சந்திரன்மா. உங்க கடைசி நம்பர் 804 கரெக்டா? நம்பர் வச்சிருக்கேனா? நான் நம்பர், அதாவது யார் வந்து பிறர் நலன் கருதாமல் உதவி பண்ணாங்களோ அவங்க நம்பர் நான் வச்சிருக்கேம்மா. அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க பிரபா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
அண்ணா எங்களுக்கு 3 சைட் இருக்குங்கண்ணா. அதுல 2 சைட் வித்துட்டு பூமி வாங்கலாம்னு ஆசையா இருக்குங்கண்ணா. சரிம்மா. பூமி வாங்கலாமா இல்ல அந்த ஒரு சைட்ல வீடு கட்டலாமாங்கண்ணா? நீங்க இது வந்து சாய் சிவாய், அந்த வெள்ளை கோயில் சாய் சிவாய் இல்லைன்னா துரைசாமி கூப்பிட்டு கேட்டுங்கம்மா. அந்த இடம் எப்படி இருக்குன்றது பாத்துங்க. இடம் விற்கலாமா வேணாமன்றது பாத்துங்க. 1. 2வது விஷயம், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பொதுவா அந்த உங்களுக்கு ஏதாவது சிவன் கோயில்லாம் வந்து சாபம் இருக்குன்னு மாதிரி ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களா? இல்லைங்கண்ணா, எங்களது குலதெய்வம் சிவன் கோயில் தான். இல்லம்மா என்னம்மா இல்ல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு வந்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா. குலதெய்வம் வந்து சிவன் கோயில் தாங்கண்ணா. இன்னும் யாரும் அப்படி சாபம் இருக்கு இல்ல, அதாவது நான் வந்து ஜோதிடர் கிடையாது. நான் வந்து நான் இன்னும் குறி சொல்ல கிடையாது. நான் there is a specific reason. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் என்னைக்காவது உங்களை கூப்பிட்டு பேசியிருக்கேன் பிரபா? பட் நீங்க எனக்கு மரியாதை பண்ணி ஏதோ பணம் கொடுத்தீங்க. அந்த பணம் நல்லபடியாக கொரோனால செலவு பண்ணப்பட்டது. நான் உங்க நம்பரை வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு டைம்ல கொரோனா டோனர்லாம் கூப்பிட்டு நான் சாப்பாடு போடணும் ஒரு எண்ணம் வச்சிருக்கேன். ஒரு சம்டைம் அப்புறம் யாரெல்லாம் மக்கள் இது பாரு மலை பார்வதி கொடுத்துருக்காங்க, அந்த படிக்கட்டு கட்டி முடிச்சாச்சு. இது போல டோனார்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு மேபி லேட்டர் பாயிண்ட்ல. ஸோ அந்த நம்பர்லாம் செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன், சேகரித்து வச்சிருக்கேன். இந்த விஷயம் என்னன்னா, நான் சொல்றதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குமா. உங்களுக்கு சிவன் மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த கட்டம் நகர்த்த முடியும். அதாவது நீங்க சிவன் கோயில் ஏதாவது நம்ம முன்னோர்கள் இடிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். ஏதாவது சோழி போட்டு பார்த்து ஏதாவது நேர்மையான ஜோதிடர்கள், ஏமாற்றாத பொய் சொல்லாத பரிகாரம் இருக்காத ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது சிவன் கோயில் கட்டுங்க, சிவலிங்கம் வாங்கி கொடுங்க, தாயார் வாங்கி கொடுங்க, இந்த கோயிலுக்கு பழமையான கோயிலுக்குன்னு சொல்லுவாங்கம்மா. ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வீடு கட்டுவீங்களா, இடம் வைப்பீங்களா, வீடு எப்படிலாம் இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு சிவன் கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் வெற்றி பெறுவீங்க. அது வந்து இப்போ எனக்கு சொக்கலிங்கம்னா ஆண்டாள்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது போல் நாளைக்கு சொல்ல முடியாது. அண்ணாமலையார்னு ஒரு பேர் வரலாம், சொக்கலிங்கம்னு ஒரு சிவன் கோயில் பேராக இருக்கலாம், ஸ்வேதாரணேஸ்வரன் பேர் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கனெக்ட் இருக்கு. பட் சிவன் கோயில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு இனிமேல் கண்ணு ப்ராப்ளம் வருமா, ஆனால் நீங்கள் அது மட்டும் நீங்கள் கண்ணு மட்டும் கவனமாக இருந்துங்க. அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா. ஒரே செகண்ட், எங்க குலதெய்வ கோயில் கட்டிட்டு இருக்காங்கண்ணா, சிவன் கோயில தான் கட்டிட்டு இருக்காங்கன்னா அது டொனேஷனுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுக்கலாமா? நல்லது இல்லைம்மா, நல்லது இல்லை. நான் இப்போ எக்ஸாக்டா இதான் நான் சொல்றேன். அது வந்து கொடுக்கறதுக்கு பெரிய புண்ணியம். நான் வந்து எங்க கூட குலதெய்வம்னு ஒரு உலக தமிழ் மாநாட்டில் பேசணுமா. அப்போ குலதெய்வத்துக்கு யார் எப்போது சப்போர்ட் பண்ணாங்களோ அவன் தான் ஜெயிப்பா, அவன் தான் வெற்றி பெறுவாமா. அப்போ நான் எக்ஸாக்டா நான் சொல்றேன். நீங்க யாரு என்னெல்லாம் நான் மறந்துட்டேமா. சத்யபிரபா ரவின்னு நம்பருக்கு கொரோனா டோனர்னு போட்டு வச்சிருக்கேன், சத்தியமனவும் போட்டு வச்சிருக்கேன். பட் த பாயிண்ட் வந்து உங்களுக்கும் சிவனுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. சரியா? இந்த மேட்டர் என்ன எப்படின்லாம் கேட்காதீங்க இல்லையா? சரியா? ஆமா, அது கையில கோவிந்த் இருக்கான். எனக்கு எதிரி, எனக்கு ஜென்ம எதிரி ஒருத்தர் இருக்கான். அதனால வந்து நான் கேட்க முடியாது. அதனால பிரபா தைரியமா இருக்குமா. அந்த கோயிலுக்கு நிறைய பண்ணுங்க பிரபா. அதே போல இந்த மணக்கரை, இப்போ நான் சொல்லுவோமா வீடியோல, மணக்கரை கோயில், சொக்கநாதர் கோயில் 6 கால பூஜைன்னா நம்ம இந்த ஒரு தீபாவளிக்கு ஒரு பொங்கலுக்கு புடவை எடுக்கலாம், செத்தா போயிடுவோம். நம்ம பொதுவாக நான் உங்களை சொல்லாம நம்ம பொதுவாக மக்களை சொல்றேன். ஒரு 6 கால பூஜைக்கு இப்போ கூட அவங்க விலையை இறக்கிட்டாங்க. 2,300 தான் 6 கால பூஜைக்குமா. அப்போ ஒரு நம்ம வீட்டுல இருந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 2,500 5,000 ரூபாய் உங்களுடைய சம்பாத்தியம் பொறுத்து நீங்களும் உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பக்கத்துல இருக்கவங்களாம் சேர்த்து ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு அந்த ஒரு கோயில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி 6 கால பூஜை நடக்காத கோயிலே இல்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கிடலாமா. ஸோ அது வந்து உங்களால பண்ண முடியும் அம்மா. நீங்க நான் சொன்னதை சீரியஸா எடுத்துங்க. அண்ட் நிறைவாக இது எப்ப பண்ணி முடிக்கிறீங்களோ பெருமாள் வந்து உங்களை வந்து அரவணைச்சு பாருமா. இப்ப இந்த ராதான்னு எருமப்பட்டுல இருந்து கூப்பிட்டாங்க இல்லையா, உங்களுக்கு லேட்டர் பாயிண்ட்ல வந்து நீங்க பெருமாளே பைத்தியம் அப்படின்னு மாறிடுவீங்கம்மா. பெருமாள் தான் கதின்னு ஒரு சூழ்நிலை. எது நடந்தாலும் நீங்க சொல்லலாம். இப்ப கூட என் நண்பர் செந்தில் மகேஷன் திருப்பூர்ல பார்த்தேன். 10 லட்ச ரூபா பெருமாள் கொடுத்துருக்காங்க, 25 ரூபா கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. நான் என்னைக்கோ சொன்னதை வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது போல நீங்களும் அள்ளி பெருமாள் கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பும் ஆரோக்கியமும் உங்களுக்கு அந்த அண்ணாமலையாரும் திருப்பதி வெங்கடாச்சலபதியும் உங்களுக்கு பண்ணுவாங்கம்மா. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரபா. ரொம்ப நன்றி சிஸ்டர். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சூப்பர். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவா எப்பவுமே